குடும்ப பொறுப்பு. பிரைஸ் தி லார்ட். தம் உறவினரை சிறப்பாக தம் வீட்டாரை ஆதரிக்காதவர்கள் விசுவாசத்தை மறுதலிப்பவர்கள் ஆவர். அவர்கள் விசுவாசமற்றவர்களை விட தாழ்ந்தவர்கள் ஆவர் என புனித பவுல் 1 தீமோத்தேயு 5:8 கூறுவதை நாம் பார்க்கின்றோம். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் மிகவும் அருமையான குடும்ப உறவை ஏற்படுத்தி அதை புனிதப்படுத்தினார். ஆனால் அந்த ஏதேன் தோட்டத்தில் குடும்ப தலைவராக இருந்த ஆதாமும் தலைவியாக இருந்த ஏவாளும் தவறு செய்ததினால், பொறுப்பை உணர்ந்து நடக்காததினால் எப்படிப்பட்ட சாபம் அவர்களுக்கு மட்டும் அல்ல, உலகத்தையே கோடி கோடியான மனிதர்களின் சாபத்திற்கு ஆளாக்கிவிட்டது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆம், ஒரு குடும்பத்தில் நடந்த அந்த தவறினால் மனு குலமே சீர்குலைந்து போய்விட்டது. இதிலிருந்து குடும்பத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆம் அன்பானவர்களே, நமது தேவைகளை சந்திக்கின்றோமா? நமது பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படுகின்றதா? நமது பொறுப்புகள் என்ன என்பதை எல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எதில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும்? விவிலியத்தில் அநேக இடங்களில் ஆண்டவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன், மனைவி, பிள்ளைகள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மிகவும் அருமையாக வலியுறுத்தி கூறுவதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களை, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினேன்னா உனக்கு நான் நிச்சயம் இந்த லேட்டஸ்ட் மொபைல் ஃபோன் வாங்கி தருவேன் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர் நீ ஒரு மாதம் ஒரு நாள் விடாமல் பைபிளை படித்த அப்படின்னு சொன்னால் உனக்கு நான் இதை வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க? யோசித்து பார்ப்போம் அன்பானவர்களே. ஆம், ஃபஸ்ட் ரேங்க் வாங்கி நல்ல பதவியில் அமர்ந்து கொண்டு ஒழுங்கீனமான வாழ்க்கை வாழும் நமது மகன் முக்கியமா, அல்லது நல்ல வேலையில் அமர்ந்து இறை வார்த்தைகளை உட்கொண்டு ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழக்கூடிய மகன் முக்கியமா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதை முடிவு பண்ணுவது பெற்றோர்களாகிய நாம் தான் என்பதை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. சிறு பிள்ளையில் இருந்தே பிள்ளைகளை நாம் விவிலிய ஞானத்தில் வளர்க்க வேண்டும். அன்பானவர்களை, கெமிஸ்ட்ரியை படி, ஃபிசிக்ஸை படின்னு நம்ம சொல்கிறோமே தவிர, ஆனால் பைபிளை படின்னு நம்ம சொல்லக்கூடிய நிலையில் அநேக பெற்றோர்கள் காணப்படுவதே இல்லை. அதனால்தான் குடும்பத்தில் விரிசல், பிள்ளைகளின் மூலமாக நமக்கு துன்பம், துயரம், தொல்லை அனைத்தும் வருகின்றது. ஆன்மீக வாழ்வில் நமது பிள்ளைகள் உயிரோடு இருக்கிறவர்களாக இருந்தாலும் ஆன்மீக வாழ்வில் அவர்கள் மரித்தவர்களாக காணப்படுகின்றார்கள். அன்பானவர்களே, பிள்ளைகளை ஆண்டவர் நமக்கு ஒரு கொடையாக கொடுத்திருக்கின்றார். ஆம், எத்தனையோ பேர் பிள்ளைகள் இல்லாமல் இருக்கும் பொழுது நமக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் என்றால் நாம் அந்த பிள்ளைகளை அவருக்கு ஏற்றவாறு வளர்த்து திரும்ப அவர்களிடம் கொடுக்க வேண்டும். அதற்கு இடைப்பட்ட காலத்தில் அவர்களது கேர் டேக்கர்ஸாக தான் நாம் இருக்கின்றோம் என்பதை மட்டும் நாம் உணர்ந்தால் போதும். நிச்சயம் நாம் பிள்ளைகளை நாம் விவிலிய ஞானத்தில் தான் வளர்ப்போம், அதில் சந்தேகமே இல்லை. அன்பானவர்களே, ஃபேமிலி தட் பிரேஸ் டுகெதர் ஸ்டேஸ் டுகெதர் என்று சொல்லுவார்கள். இன்று எத்தனை குடும்பங்களில் குடும்ப ஜெபம் காணப்படுகின்றது? குடும்ப ஜெபம் காணப்படாத வீடு ஒரு வீடே இல்லை. ஆம், ஒவ்வொரு நாள் இரவிலும் எல்லோரும் கணவன், மனைவி, பிள்ளைகள் அனைவரும் அமர்ந்து ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவருக்கு ஜெபம் செய்து ஒருவருடைய குற்றங்களை மன்னித்து, நான் தெரியாமல் செஞ்சுட்டேன்ப்பா, இன்னைக்கு தெரியாமல் உன்னை திட்டேன்ப்பா, இன்னைக்கு தெரியாமல் நான் உங்களை கோபமாக பேசிட்டேன், இந்த மாதிரி சொன்னால் நம் வீடு ஒரு குட்டி பரலோகமாக தானே காணப்படும். இதைத்தானே ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். அந்த 5 நிமிஷமோ 10 நிமிஷம்
நிமிஷமோ நாம் ஜெபித்தோம் என்றால் நிச்சயம் அந்த ஜெபமானது நமக்கும் நமது பிள்ளைகளுக்கும் வெற்றி வாழ்க்கையை தான் கொடுக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. நான் எத்தனையோ குடும்பங்களில் பார்த்திருக்கின்றேன். காலை 5 மணிக்கு பிள்ளைகள், சிறு பிள்ளைகளை எல்லாம் அப்படியே தூங்கிட்டு இருக்குங்க, எழுப்பி எல்லாரும் வந்து உட்காருங்க என்று சொல்லி ஜெபம் செய்த குடும்பங்களில் உள்ள பிள்ளைகள் இப்பொழுது எல்லோரும் நல்ல பதவியில், அநேக வெளிநாடுகளில் கூட இருந்து ஆண்டவரை துதிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பதை நான் பார்க்கும் பொழுது குடும்ப ஜெபம் எவ்வளவு முக்கியம் என்பதை அறிய முடிகின்றது. ஆம் அன்பானவர்களே, குடும்பத்தில் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தலைவராக வைத்திருக்கிறார் என்றால் நாம் அந்த தலைவர்களுக்கு உரிய அந்த பொறுப்பை உணர்ந்து நாம் நடக்க வேண்டும். அந்த பொறுப்பு என்ன என்பதை விவிலியத்தில் தேடி ஆராய்ந்து அறிந்து அதன்படி நாம் நடக்க வேண்டும். அப்படி நடந்தோம் என்றால் நிச்சயம் நமது குடும்பம் குடும்பமாக தான் இருக்குமே தவிர 4 சுவர்களால் கட்டப்பட்ட ஒரு வீடாக காணப்படாது. அன்பானவர்களே, நன்றாக யோசித்து பார்ப்போம். பணம் பணம் என்று பணத்திற்கு பின்பாக அலையக்கூடிய எல்லோரும் சாகும் பொழுது, இறக்கும் பொழுது அந்த குழியில் பணத்தோடையா போட்டு புதைக்கின்றார்கள்? இல்லவே இல்லையே. அது நாம் அனைவரும் அறிந்ததே. பின் ஏன் இப்படிப்பட்ட தற்காலிகமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பணத்திற்கு பின்பாக நாம் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும்? நித்தியமாக வாழக்கூடிய அந்த பரலோகத்திற்கு தேவை அன்புதானே தவிர நிச்சயம் பணம் இல்லை. அதனால் வீட்டில் இறை பக்தியையும் இறை பயத்தையும் ஊட்டி வளர்ப்போம். அந்த பிள்ளைகள் ஒரு நாளும் தடுமாறாது. நமது பிள்ளைகள் எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி, எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சரி, அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை ஹார்லிக்ஸோ பூஸ்டோ நிச்சயம் கொடுக்க முடியாது. மாறாக இறை வார்த்தைகள், உயிருள்ள வார்த்தைகள் தான் கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட இறை வார்த்தைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து நமது பிள்ளைகளை நாம் இறை வார்த்தையில் ஊட்டி வளர்ப்போம். அன்பானவர்களே, எவ்வாறு தீமோத்தேயுனுடைய பாட்டியும் அவருடைய அன்னையும் அவருக்கு இறை பக்தியை ஊட்டி வளர்த்து நல்லொழுக்கமுள்ள தீமோத்தேயுவாக 1000 வருடங்களுக்கும் பின்பாகவும் இன்னும் அவர் பேசப்பட்டு கொண்டிருக்கிறாரே, அப்படி வளர்த்தார்களோ அதே போல நாமும் அநேக தீமோத்தேயுக்களை நமது வீட்டிலிருந்து எழுப்புவோம். ஆண்டவர் நிச்சயம் மகிமைப்படுவார், அதில் சந்தோஷப்படுவார். ஒரே ஒரு சின்ன டெஸ்ட் என்ன தெரியுமா? நீங்கள் உண்மையான அன்பான பெற்றோரா, இறை பக்தியுள்ள பெற்றோரா அப்படின்றதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் என்னன்னா, உங்களுடைய பிள்ளைகள் காலேஜ்லேயோ இல்லாட்டி ஸ்கூல்லையோ இல்லாட்டி வேலை பார்க்க இடத்துலையோ என்ன பிரச்சனைகள் என்ன நடந்தாலும், அம்மா இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா ஸ்கூலில் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்களா? அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, அம்மா ரொம்ப இந்த மாதிரி நடந்துச்சுமா இன்னைக்கு வேலை பார்க்குற இடத்துல, தயவுசெய்து ப்ரேயர் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்போனா நல்லா நீங்கள் தட்டி சொல்லிக்கலாம், வெல் டன், நான் நல்ல ஆண்டவருக்கு முன்பாக நான் பிள்ளைகளுக்கு ஜெபத்தை தேடக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல முன் மாதிரியாக என் நேர்மையின் மூலமாகவும் என்னுடைய கடமை தவறாமையின் மூலமாகவும் இறை பக்தியின் மூலமாகவும் இறை பயத்தின் மூலமாகவும் பிள்ளைகளுக்கு சாட்சியான பெற்றோராக நான் இருக்கிறேன் என்று நாம் ஆண்டவருக்கு அந்த மகிமையை செலுத்தலாம். அன்பானவர்களை ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, அப்பா, இதோ நாங்கள் எங்களது பொறுப்புகளை உணர்ந்து நல்ல பெற்றோர்களாக பிள்ளைகளை இறை பக்தியிலும் இறை பயத்திலும், அது மட்டும் அல்லாதபடிக்கு உமது வார்த்தையில் வல்லவர்களாக அவர்கள் திளங்கவும் நாங்கள் அப்பா இதோ நடக்க வேண்டும் என்று, பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று அந்த கிருபையை இப்பொழுது உம்மிடம் கேட்டு வந்திருக்கின்றோம். நீர் கொடுப்பீர் என்ற நம்பிக்கையில் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.